ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்கத்தில் பணியிட மாறுதலில் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இளநிலை நிர்வாக அலுவலர் பதவி காலி பணியிடங்களை நிரப்புவதில் முதுநிலை விதிகளை பின்பற்றாமல் சுப்பிரமணியன் மற்றும் நம்பிராஜன் என்பவருக்கு குறுக்கு வழியில் பணியிடங்கள் வழங்கப்பட்டிருப்பதாக பல்வேறு சங்கங்கள் குற்றம் சாட்டியுள்ளது. இதில் சுப்பிரமணியன் என்பவருக்கு பணி மாறுதல் இதே இயக்குநரகத்தில் வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அதனை சங்கங்கள் எதிர்க்கும் என்ற காரணத்தினால் சங்க நிர்வாகியான நம்பிராஜனுக்கும் பணியிட மாறுதல் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் திலகவதி என்பவர் பணி மாறுதலுக்கு முயற்சித்த போது இதே இயக்குநரகத்தில் அவர் பணியாற்ற வேண்டும் என்பதற்காக நிர்வாக அலுவலர் ஜெயக்குமார் நன்றாக வேலை செய்யக்கூடிய இளநிலை நிர்வாக அலுவலர் பார்த்தசாரதியை பணியிட மாற்றம் செய்ததாக கூறப்படுகிறது. இதேபோல் மருத்துவ கட்டுப்பாட்டு இயக்கத்தில் உள்ள இளநிலை நிர்வாக அலுவலர் காலி பணியிடத்திற்கும் தன்னுடைய நெருங்கிய கையாளான வெங்கடேசை நியமித்து உள்ளார். இதுபோன்ற பல குறுக்கு வழியில் பணியிட மாறுதல் அனைத்தும் செய்து முடித்த பின்னர் வெறும் கண் துடைப்பிற்காக இளநிலை நிர்வாக அலுவலர் பணியிட மாறுதலுக்கு விருப்ப மனு கோரி ஜெயக்குமார் அனைத்து இயக்குநரகத்திற்கும் கடிதம் அனுப்பி மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்குநரையே ஏமாற்றுவதாகவும் கூறப்படுகிறது. இவரது ஊழலுக்கு பக்கபலமாக மணி வாசுகி, கண்ணன், இளங்கோவன், சதீஷ்குமார் ஆகியோர் கொண்ட குழு இயக்கத்தில் செயல்படுவதாக தெரிகிறது. இவர்கள் அனைவரும் சேர்ந்து செய்யும் ஊழல்கள் வருங்காலத்தில் மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்குநருக்கும் தமிழக முதல்வருக்கும் மிக பெரும் களங்கம் விளைவிக்கும் என்பது துளியளவும் சந்தேகம் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது.